சார் வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நடந்து முடிந்த குரூப் ஒரு தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க இல்லைங்களா? அதற்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கு அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் யார் யார் நம்பர் இருக்கோ அவங்க ஆவணங்களை பதிவேற்றம் செய்யுங்க. ஓகேங்களா? சார் இதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கன்ஃபார்ம் அப்படின்னா, சார் ஜாப் கன்ஃபார்ம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கம்யூனல் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. 29/10/2025 7/11/2025 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை ஓடிஆர்லேயே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி பண்ணணும் சார். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அருகில் உள்ள இசேவை மையத்தை அணுகி உங்களுடைய பாஸ்வேர்டை சொல்லி உங்களை ஓடிஆரில் ஸ்கேன் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? வீட்டிலேருந்தே பண்ணுறது வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே கொடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ அந்த போஸ்ட்டுக்கு. அடுத்து இன்னொரு அதில் கொடுத்துருவாங்க பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கான இது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. இதில் எதில் உங்கள் நம்பர் இருக்குன்னு சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ அதுக்கு அப்லோடு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் நம்பர் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், த கேண்டிடேட் ஹேர் ப்ரொஃபஷனலி அட்மிட்டட் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த ரேஷியோ 1:3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1:2 அப்படின்னு ரிசர்வ் கேட்டகரி ஸ்பெஷலுக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்டிமேஷன் ரிகார்டிங் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபார்ம் த்ரூ த கமிஷன் வெப்சைட் தான். எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் த்ரூ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஒன்லி. ஓகேங்களா? நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷெல் பி சென்ட் த கேண்டிடேட் பை போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே எல்லாமே மெயிலு மெசேஜ் தான் வரும். ஓகேங்களா? எதுவும் போஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி எந்தெந்த கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ, நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே என்ன கொடுத்தீங்களோ அதை இப்போ கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் அப்ளை பண்ணக்குள்ளே நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை இப்போ அப்லோட் பண்ணுங்கள். ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அதை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்ளை பண்ணக்குள்ளே தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறது கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ சரியான ஆவணங்களை அவங்க சொல்லியிருக்க ஃபார்மெட்டில் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. அது கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் போன வருஷம் நடந்ததோ இதுக்கு முன்னாடி எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பூர் நான் அதே வீடியோ போட விருப்பப்படலை. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ராசஸும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், எந்தெந்த கேபிக்குள்ளே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற இதையும் தகவலுமே நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுமாதிரி லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் வில் பி பப்ளிஷர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் நாங்கள் பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்செல்லாம் தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. போன வருஷம் தான் இதோட குரூப் 4ஓட மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணும்போது இந்த நல்ல டாப் ஸ்கோர் இருக்கிறவங்க எல்லாமே அதுலேயும் நம்பர் வந்திருக்கும், இதுலேயும் நம்பர் வந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரே கேண்டிடேட் நம்பரை டபுள் எழுதுறதுனால எல்லாருமே அந்த குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ இந்த மாதிரி போஸ்ட் எடுப்பாங்க. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் எடுக்கிறதுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாப் ஸ்கோர் இருக்கிறவங்களாம் அந்த போஸ்ட் தான் எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையான கேண்டிடேட்டுக்கு ஒரு சில பேர் வேலை இல்லாமல் கிடைக்காம போயிடுது இல்லைங்களா? அதனால் இந்த டைம் இவங்களை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, அப்படியே எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டுக்கான இதுவுமே நம்பருமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கக்கூடிய கேண்டிடேட்டுமே இந்த ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்தனால அதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால் மாணவர்கள் கொஞ்சம் திணறினாங்க. ஸோ நம்ம தான் விஓ ஜூனியர் எடுக்க போகிறோம், இது ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் எழுதி அப்லோட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் அப்படி இல்லாமல் இதில் இருக்கிறவங்க விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் மட்டும் கால் ஃபார் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறவங்க ஆவணங்களை பதிவேற்றம் செஞ்சுருங்க. ஓகே, இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் உங்களோட நம்பர் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் என்னென்ன வேணுன்றதையும் நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சார் வேகன்சி உயர்வதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா? 2018 முதல் 2022 8 ஆண்டுகளில் முதலாக தேர்வு நலன்கள் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டுகளில் 2024 மற்றும் 25 ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வு ஆணையத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 24 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், 25 அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அப்போ ஏன் சார் 23ல் வரல அப்படின்னா, 23ல் கால் ஃபார் வரல. ஓகேங்களா. 22க்கு அப்புறம் 23 கால் ஃபார் வரல. 24ல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் ஒரு 9000 அப்படின்ற வேக்கன்சி கொண்டு போனாங்க. ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் 6000 குடுத்தாங்க. வேக்கன்சி அதுக்கப்புறம் 9000 ரிலவெண்ட்டா வந்தது. ஓகேங்களா. போன வருஷம் 24 நடந்து 25ல உடனே கால் ஃபார் வரதுனால வேக்கன்சி எங்களால உயர்த்த முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. எனவே ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு தொகுதி பணிகளுக்கான தேர்விற்கு 25ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட காலியிடங்களின் எண்ணிக்கை 2000 முன்பே அறிவிக்கப்பட்ட காலியிடங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அரசு அலுவலர்களின் ஓய்வு பெறும் வயது 2020ஆம் ஆண்டு 59 ஆகவும் 2021ஆம் ஆண்டு 60 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தொகுதி 4 பணிகளின் தேர்வின் மூலம் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட காலிப்பணியின் எண்ணிக்கையை 2020ஆம் ஆண்டிற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட காலிப்பணியின் எண்ணிக்கையுடன் ஒப்பிட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த 19ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே போனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 2019 லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி நடந்தும்போதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான விளக்கமாக அவங்க சொல்கிறாங்க டிஎன்பிசி. சார் அப்போ வந்து ஓய்வு பெறும் வயது 59 இருந்தது, இப்போ 60 ஆக்கிட்டாங்க. அதனால் வெளியேறவங்களுடைய காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கம்மியாக தான் வரும் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமோ ஆகாதான்றவங்க கண்டிப்பாக அது வேணாம். இன்க்ரீஸ் ஆனால் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பார்டரில் இருக்கிறவங்களாம் அடுத்த எக்ஸாம் நோக்கி பயணிங்க. ஓகேங்களா. அடுத்த டிசம்பரில் ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. சரிங்க சார். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு மெயில் எதனா வருமா அப்படின்லாம் கிடையாது. சார் அந்த இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒப்புகை சீட்டு ஒன்று கொடுப்பாங்க. என்னென்ன ஆவணங்களை வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்றது. ஓகேங்களா. எப்பயுமே 10th 12th யூஜி, பிஜி இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது பிஎஸ்டிஎம்மு, அதுக்கப்புறம் டைப்பிங் இருந்தால் டைப்பிங் இந்த மாதிரி ஆர்டரில் கொடுங்க, அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணும்போது கூட இருந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் கரெக்டாக 10th கொடுக்குறீங்களா 12th மார்க் ஷீட் கொடுக்குறீங்களான்ட்டு, ஏன்னா மாற்றி அப்லோட் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா. ஸோ சரியான ஆவணங்களை இப்போ அப்ளை பண்ணக்குள்ள தப்பு செஞ்சிருந்தாலும் இப்போ சரியான ஆவணங்களை கொடுத்து பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. எதனோ இது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார் இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி எழுதி அப்லோட் பண்ணிடுங்க ஃபைனலாக. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலையும் ஓகேங்களா. அது தப்பு இல்லை. அந்த மாதிரி பண்ணாலும் டிஎன்பிசி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஓகேங்க சார். வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. ஏதேனும் குறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு, அது வேணால் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் சேனலில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே சார். வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.